ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 399. இங்கு நளன், தமயந்தி இவர்களின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மகாபாரத வரலாற்றில் வரும் சூதாட்டத்தில் துரியோதனர்கள் இடம் தோற்றுப்போன தர்மர் மிக மிக கவலையில் இருந்தார். தன்னை போன்று துன்பத்திற்கு உள்ளானோர் பூமியில் எவரும் கிடையாது என நினைத்து மனம் வருந்திக் கொண்டு இருந்தார். அப்போது பிருகதஸ்வர் என்ற முனிவர் அங்கு வந்தார். அவர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான தருமருக்கு ஆறுதல் கூறும் வகையில் நளன், தமயந்தி ஆகியோரின் துயர வரலாற்றை எடுத்து கூறினார். நிடத நாட்டு மன்னனாகிய வீரசேனன் என்பவன் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான். அவனுக்கு நளன் என்ற மைந்தன் இருந்தான். அழகு வடிவான நளன் அறிவு ஆற்றலிலும் வீரத்திலும் மிகச்சிறந்து விளங்கினான். சிறந்த குண நலன்கள் பெற்ற அவன் குதிரை ஏற்றத்திலும் வல்லவனாக விளங்கினான். அதே காலகட்டத்தில் விதர்ப்ப நாட்டை வீமன் என்ற மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அவனுக்கு தமயந்தி என்ற மகள் இருந்தால். அவள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கினாள். தமயந்தியின் அழகையும் சிறப்பையும் பலர் கூறக்கேட்ட நளன் நேரில் பார்க்காமலேயே மனதில் அன்பு கொண்டு விட்டான். அவனைப் போலவே தமயந்தியும் நளனை பற்றி கேள்விப்பட்டு மனதில் அன்பு பூண்டு விட்டாள். இப்பொழுது நளன், தமயந்தி இருவரின் அன்பும் நேரில் காணாமலேயே நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வந்தது. ஒரு நாள் நளன் அரண்மனை அருகில் உள்ள தோட்டத்தில் தனியாக இருந்தான். அப்போது அழகான அன்னப்பறவைகள் வந்தன. அவற்றுள் ஒன்று அவன் அருகில் வந்தது. அது நளன் இடம், அழகான மன்னவனே, உனக்கு எல்லா வகையிலும் பொருத்தமான ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமயந்தி. அவளை நீ மனைவியாக அடைவதற்கு நான் உதவி செய்கின்றேன் என்றது. அது தான் மனதில் நினைத்துள்ள தமயந்தியிடம் தூது சென்று தனது விருப்பத்தை கூறுமாறு நளன் வேண்டிக் கொண்டான். அன்னம் தமயந்தியிடம் பறந்து சென்றது. நளனின் சிறப்புகளை அவளிடம் எடுத்து கூறியது. மிகவும் மகிழ்ச்சியடைந்த தமயந்தி தனது விருப்பத்தை நளன் இடம் கூறுமாறு அன்னத்தை தூது அனுப்பினாள். அன்று முதல் தமயந்தி நளனையே நினைத்து நினைத்து அமைதி இழந்து மெலிந்து போனாள். அவளது மனநிலையை அவளது தோழிகள் வீமன் இடம் எடுத்து உரைத்தார்கள். தமயந்தி தனது கணவனை அவளே தேர்ந்து எடுக்கும் வகையில் சுயம்வரம் நடத்த வீமன் ஏற்பாடு செய்தான். உலக மன்னர்கள் அனைவரும் தமயந்தியின் சுயம்வரத்திற்கு சென்றார்கள். அதில் கலந்து கொள்ள நளன் வந்து கொண்டு இருந்தபோது தேவர்கள் அவனை சந்தித்தார்கள். வாய்மை தவறாத நல வேந்தனே, தமயந்தியின் சுயம்வரத்திற்கு வந்து இருக்கின்றோம். நீ எங்கள் தூதுவனாக சென்று எங்களில் ஒருவரை கணவனாக தேர்ந்து எடுக்கும்படி கூற வேண்டும் என இந்திரன் கூறினான். நளனும் அதனை ஏற்றுக்கொண்டான். அரண்மனைக்கு சென்று தமயந்தியிடம் தான் நளன் என்றும் தேவர்களின் தூதுவனாக வந்து இருப்பதாகவும் கூறினான். அதற்கு அவள் நளனைத் தவிர எவரையும் கணவனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால். இந்த செய்தியை நளன் தேவர்களிடம் வந்து எடுத்து உரைத்தான். சுயம்வர நிகழ்ச்சிக்காக மண்டபத்திற்கு கையில் மாலையுடன் தமயந்தி வந்தால். அங்கே கூடியிருந்த மன்னர்கள் ஒவ்வொருவரையும் வரிசையாக அறிமுகப்படுத்தினார்கள். அப்போது நளனைப் போலவே தோற்றத்தில் காட்சியளித்த 5 பேரைக் கண்டு குழப்பம் அடைந்தாள் தமயந்தி. அப்போது அவள் தேவர்கள் இடம் தான் நளனைத் தவிர எவரையும் மணக்க முடியாது
எனவே உண்மையான நலனை காட்டி அருளுமாறு வேண்டிக் கொண்டால் தேவர்கள் தமயந்தியின் மன உறுதியைக் கண்டு வியந்து போனார்கள். தேவர்களின் இமைக்காத கண்கள், வாடாத பூ மாலை, தரையில் படியாத பாதங்கள் ஆகியவற்றை கண்டால் அதனால் உண்மையான நலனை கண்டு அறிந்து அவனுக்கே மாலையிட்டால் இப்பொழுது தேவர்களும் மகிழ்ந்து நலனுக்கு 8 வரங்களை அளித்து சென்றார்கள். நலன் தமயந்தி திருமணம் சிறப்பாக நிறைவேறியது. விதர்ப்ப நாட்டில் சில நாட்கள் தங்கிவிட்டு நலன் தமயந்தியுடன் நெடத நாட்டிற்கு வந்து சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான். அவனுக்கு இந்திரசேனன் என்ற மகனும் இந்திரசேனா என்ற மகளும் பிறந்தார்கள். இது இவ்வாறு இருக்க தேவர்கள் சுயமரம் முடிந்து தேவலோகம் செல்லும் வழியில் பாவ புருஷன் ஆன கலியையும் துவாபரனையும் சந்தித்தார்கள். அவர்கள் தமயந்தியின் முடிந்த சுயவரத்திற்கு சென்று திரும்புவதையும் கூறினார்கள். அவர்களிடம் பின்பு தேவர்கள் சென்ற பிறகு கலிபுருஷன் துவாபரன் இடம் என்னால் கோபத்தை அடக்க முடியவில்லை. நான் நலனுக்குள் புகுந்து அரச பதவி நீக்குவேன். தமயந்தியுடன் அவன் மகிழ்ச்சியாக வாழக்கூடாது. அதற்கு நீ உதவ வேண்டும் என கலி கூறினான். துவாபரனும் ஒப்புக்கொண்டான். பின்பு ஒருவரின் பாவ விளைவுகளை வைத்து அதிகமான துன்பங்களை கொடுக்கும் பாவ புருஷன் ஆன கலிபுருஷன் ஆனவன் புட்கரன் இடம் சென்று நலனுடன் சூதாடுமாறும் தான் வெற்றி பெற வைப்பதாகவும் அவனது ஆட்சியை பறித்து தருவதாகவும் கூறினான். அடுத்து அதிக துன்பத்தை கொடுப்பதற்காக கலி நலனுக்குள் புகுந்து விட்டான். புட்கரன் நலனை சூதாட மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினான். நலனும் சம்மதித்து யார் சொல்லியும் கேட்காமல் விளையாடி ஆட்சி உடைமைகள் அனைத்தையும் இழந்து விட்டான். எல்லாவற்றையும் இழந்த நலனுக்கு யாரும் உதவக்கூடாது என புட்கரன் ஆணையிட்டு விட்டான். தமயந்தியுடன் நலன் காட்டிற்கு சென்று விட்டான். அவனது குழந்தைகள் தாத்தா வீமனிடம் போய் சேர்ந்தார்கள். ஒரு நாள் இரவு நலன் தமயந்தியை தனியே காட்டில் விட்டுவிட்டு சென்று விட்டான். தமயந்தி பல துன்பங்களை அடைந்தால் 3 நாட்கள் கழித்து சேதி நாட்டு அரண்மனையை அடைந்து அரசனின் அன்னை ஆதரவில் இருந்தால். தமயந்தியை பிரிந்த நலன் காட்டில் பயங்கர தீ மூண்டதைக் கண்டான். தீயின் நடுவில் உயிருள்ள ஏதோ ஒன்று இங்கே வா வா என ஒலி எழுப்பியது. தீக்குள் கார்கோடகன் என்ற பாம்பரசனை கண்டான். நாரதர் சாபத்தால் இந்த நிலையானேன், நீர் என்னை காத்தால் உமக்கு நல்லது செய்வேன் என்றது. நலன் அதனை விடுவித்தான். சிறிது தூரம் சென்றதும் பாம்பரசன் நலனை கடித்துவிட்டு தனது சுயரூபம் எடுத்தான். இப்பொழுது பாம்பரசன் கடித்ததும் நலன் விகாரமான உருவை அடைந்து விட்டான். அப்போது பாம்பரசன், பயப்படாதே, உனக்கு இனி நன்மையே நடக்கும். உடனே அயோத்தி மன்னன் இடம் சென்று உன் பெயரை பாகுகன் என கூறி தேர்ப்பாகனாக சேர்ந்து கொள்வாயாக. மீண்டும் நன்மை கிடைக்கும். நான் இப்போது தரும் ஆடைகளை அணிந்து கொள்வாயாக. அப்போது உன் பழைய உருவை அடைவாய் என கூறி ஆடைகளை தந்துவிட்டு மறைந்து போனான். பாம்பரசன் கூறியபடியே அயோத்திக்கு சென்றான். தான் குதிரை பராமரிப்பதிலும் தேர் ஓட்டுவதிலும் சமையல் கலையில் வல்லவன் என கூறி வேலையில் சேர்ந்து கொண்டான். இப்பொழுது நலனையும் தமயந்தியையும் காணாத வீமன் எங்கும் தேட செய்தான். தமயந்தி மட்டும் சேதி நாட்டு அரண்மனையில் இருப்பதை அறிந்து அழைத்து வந்தான். நலனை கண்டறிய வீமன் ஏற்பாடு செய்தான். தேடி சென்றவர்களில் ஒருவன் திரும்பி வந்து அயோத்தியில் அரசனின் தேரோட்டியாக குரூர உருவில் உள்ள ஒருவனின் செயல்கள் நலனை போன்று தெரிகிறது, தன்னை பாகுகன் என கூறிக்கொள்கிறான் என தெரிவித்தான். பாகுகன் தான் நலனாக இருக்கலாம் என ஐயங்கொண்ட வீமன் அதற்கு ஒரு தந்திரம் செய்தான். அதன்படி தமயந்திக்கு 2வது
சுயவரம் என அறிவிக்கச் செய்தான். செய்தி அறிந்த அயோத்தி மன்னன் விவரத்தை கூறி பாகுகனை தேரோட்ட கூறினான். இதனை கேட்ட பாகுகன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். இருப்பினும் தேரோட்டி செல்ல சம்மதித்தான். தேரோட்டி செல்லும்போது அயோத்தி மன்னன் இடம் சூதாட்டக் கலையை பாகுகன் என்ற நலன் கற்றுக்கொண்டான். சூதாட்டத்தை கற்றதும் களி அவனது உடலை விட்டு வெளியேறிவிட்டான். இப்பொழுது நலன் களியின் கொடுமைகளிலிருந்து விடுபட்டான். அயோத்தி மன்னன் ருதுபர்ணன் வந்து இறங்கியதும் வீமன் வரவேற்றான். அங்கு சுயவரம் நடக்கும் அறிகுறி இல்லாததால் ருதுபர்ணன் வியப்பை அடைந்தான். பாகுகன் வடிவில் வந்து இருப்பவன் நலன் என நான் சந்தேகப்படுவதால் என் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு நீ சென்று அறிந்து வா என தன் தோழியை தமயந்தி அனுப்பி வைத்தாள். தோழி சென்று பாகுகன் செயல்களை கூர்ந்து கவனித்தாள். இப்பொழுது நலன் தனது குழந்தைகளை பார்த்ததும் மனம் நெகிழ்ந்து போனான். தோழி அவனது உணர்வு செயல்களை புரிந்து கொண்டால் நடந்தவற்றை தமயந்தியிடம் விவரித்தாள். பெற்றோர் அனுமதியுடன் பாகுகன் என்ற நலனை அந்த புறத்திற்கு வரவழைத்தாள். தனது நிலையையும் கணவன் நல் இரவில் கானகத்தில் விட்டு சென்ற நிகழ்ச்சிகளையும் கூறி கண்ணீர் விட்டாள். நலனும் கண்ணீர் விட்டான். தான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை எனவும் எல்லாம் களியின் செயல் என கூறினான். ஓ நாதா, தங்களை கண்டறியவே இரண்டாம் சுயவரம் என அறிவித்தோம். எந்தவித பாவமும் செய்யவில்லை என விளக்கினாள். அவள் அவ்வாறு கூறும்போது வானிலிருந்து வாயுதேவன் தமயந்தியின் புனிதத்தை போற்றினான். அதே வேளையில் விண்ணிலிருந்து பூமாரி பொழிந்தன. அதன்பின் நலன் முன்னர் பாம்பரசன் கார்கோடகன் தந்த ஆடைகளை அணிந்து பாம்பரசனை வணங்கினான். பழைய உருவை நலன் அடைந்து விட்டான். இப்போது அயோத்தி மன்னன் வாழ்த்தினான். சில நாட்கள் விதர்ப்ப நாட்டில் தங்கிய நலன் சில காவலர்களுடன் நிடத நாடு சென்றான். மீண்டும் நலனும் புட்கரனும் சூதாடினார்கள். முதல் ஆட்டத்திலேயே புட்கரன் தோற்றுவிட்டான். அப்போது நலன் புட்கரனே, முன்பு சூதாட்டத்தில் என்னை தோற்கடித்தது நீ கிடையாது. களி, எனது அரசில் ஒரு பகுதியை தருகிறேன். உன்மேல் எப்போதும் போல் எனக்கு அன்பு உண்டு. நீ என் சகோதரன் என கூறி வாழ்த்தினான். பின்னர் தமயந்தி குழந்தைகளுடன் நிடத நாட்டை நலன் சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்து வந்தான். இதில் முக்கியமாக பதி பக்தியே தமயந்தியை காத்தது. அறத்தின் வலிமையே நலனை காத்தது. ஒருவனுடைய மன உறுதி பொறுமை வலுப்படுத்தவே சோதனைகள் அனைத்தும் வரும். அவற்றை எதிர்நோக்கி வீரத்துடன் முன்னேறுங்கள் என கூறி பிருகத சுவர் பாண்டவராகிய தருமரை தேற்றினார். தருமரும் இதனை புரிந்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.